ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து உணவுப் பொருள் எல்லாமே இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் உணவுப் பொருளே அங்கே கிடையாது. ஏன்னா வெறும் பாலைவனம் மட்டும்தானே இருக்குது. அதனால் அங்கெல்லாம் உணவுப் பொருள்லாம் அதிகமாக பயிர் பண்ண முடியாது. அதனால் இங்கே இந்தியா மாதிரியான கண்ட்ரி, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சைனா, அப்புறம் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருந்து தான் உணவுப் பொருள்லாம் அதிகமாக அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு, சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான, அதாவது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஊர்ல இருந்து குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரில் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து உணவுப் பொருளை பேக்கெட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. என்ன பொருளுன்னா சம்பா ரவை, வெள்ளை ரவை, மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு அப்படின்னு ஒரு 15க்கும் மேற்பட்ட பொருள்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அங்குள்ள கூடிய உணவுத்துறை அதிகாரிகள், கல்ஃப்ல இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள்லாம் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொருள் எல்லாமே இங்கேருந்து அனுப்பப்பட்ட எல்லா பொருளுமே சாப்பிட தகுதியற்றது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள்லாம் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது, அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைன்னு சொல்லி திரும்பியும் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. மறுபடியும் அவங்க ஏன் நீங்கள் இது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லையே, ஏன் அனுப்புனேன்னு சொல்லி கேட்கும்போது, இதில் குளோரோபைரிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் 0.1% ஆட் பண்ணணும். அத ஆட் பண்ணி அவ்வளோ அளவு ஆட் பண்ணியிருந்தா, அது நார்மலான அளவு. ஆனா இவங்க நீண்ட நாள் இந்த உணவுப் பொருள் பாதுகாப்பா இருக்கணும், கெட்டுப் போகக்கூடாது அப்படின்றதுக்காக 0.6% அளவு ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பொருள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உடம்பு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேன் பண்ணி திரும்பி அனுப்பிட்டாங்க. அது ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு பரிசோதிக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் மொத்தம் ஒரு 16 மெத்தடு தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியாவுல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 16 டெஸ்ட் பண்ணியும் அதுல கலந்திருக்கக்கூடிய இந்த குளோரோபைரிபேஸ் என்ற ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ஃபாரின்ல எந்த கண்ட்ரிய பேன் பண்ணி திரும்பி அனுப்புனாங்களோ அந்த கண்ட்ரிகிட்ட கேட்டு மறுபடியும் ஒரு 61 முறை திரும்பவும் இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அப்பதான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதில் குளோரோபைரிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கெமிக்கல் ஏன் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உணவுப் பொருள் இருக்குன்னா, அந்த உணவுப் பொருள் ஒரு 2 நாள்ல கழிச்சு அந்த உணவுப் பொருள் கெட்டுப் போகும் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 2 வாரம் அந்த மாரி கெடாம இருப்பதற்காக இந்த கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்களாம். அது இந்த கெமிக்கல ஆல்ரெடி 2020ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவுல பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் தெரியாதனமா இத அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த கெமிக்கல் ஆட் பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலியமா நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. ஏன் அப்படின்னா, அது குறைச்சிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஹெல்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம சின்ன வயசுல இருக்கும்போது, இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய சாப்பாடு, ஃபுட் எதுவுமே கடைகள்ல மோஸ்ட்லியா நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு 2005க்கு முன்னாடி, 2005க்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பேக் பண்ணதே ஆரம்பிச்சு எப்படி பேக் பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வெறும் இந்த ஒயிட் கலர் பேப்பரு இல்ல நியூஸ் பேப்பர்ல போய் ஏதாவது கேட்டோம்னா, அ ஒரு கடைக்காரங்க அதில போட்டு மடிச்சு குடுத்துருவாங்க. அப்படி ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் டெவலப்மெண்ட் ஆக ஆக அ இந்த பேக்கெட் பண்ணி விக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு பேக்கெட் பண்ணுனது எதுன்னா, ஏதாவது ஒரு உணவு பொருள் வச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் வச்சு பேக்கெட் பண்ணும்போது, இந்த நம்மளுடைய விளக்குலாம் இருக்குல்ல, விளக்குல ஃபர்ஸ்ட்டுலாம் முன்னாடிலாம் பேக் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப உடம்புக்கு கேடுன்னு சொல்லி, அப்படிலாம் பேக் பண்ணக்கூடாதுன்னுலாம் நெறையா செய்திகள்ல நம்மலாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா,
இந்த மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, சின்ன சின்ன மார்க்கெட்லாம் வரும்போது, அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வினிகர வந்து ஆட் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட நாளுகள் வந்து உணவு பொருள் வந்து கெடாம இருக்கிறதுக்கு பாதுகாத்துட்டு வந்தாங்க. இப்ப அதெல்லாம் அட்வான்ஸா போயி, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்குலாம் இந்த மாரியான தடை செஞ்ச ஒரு கெமிக்கல வந்து உணவு பொருள் ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படின்றதுக்காக, மனிதர்களுக்கு அதாவது இது கவர்மெண்ட்டே ஒண்ணும் பண்ணல. வேற ஆ மனிதர்களே வேற இந்த மார்க்கெட்காரங்களே வந்து அவங்களுடைய பர்ப்பஸ்க்காக சில கெமிக்கல வந்து கலந்து பேக்கெட் பண்ணி விக்கிறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இனி வரும் ஃபியூச்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பேக்கெட் பண்ண உணவு வந்து சாப்பிடாம இருக்கிறது அல்லது குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. சாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நார்மலா வந்து மீட்ல வந்து கறியில வந்து என்ன மாரியான இந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்டின்னா, நைட்ரைட்ஸு ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் பேக்கெட் பண்ணக்கூடிய குட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒயின்ல, குட்ஸ்லாம் என்ன மாதிரியான கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்கன்னா, சார்பிக் ஆசிடு, சோர்பேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல். இதெல்லாம் வந்து மோஸ்ட்டா உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனி அந்த மாரி பண்றதால எவ்வளோ அளவு சேர்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ்ல வந்து என்ன மாரியான கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபேட் பண்ணுவாங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். தேங்க் யூ.